ஜாங்கிரி செய்யறதுக்காக 750 கிராம் உளுந்த பருப்பை தண்ணியில ஊற வச்சிருவோம். ஊற வைக்கிறதுக்காக ஒரு முறைக்கு 2 முறையா தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவிடுவோம். கூடவே 50 கிராம் பச்சரிசியும் கழுவி ஊற வச்சிருவோம். அரிசியும் உளுந்தையும் சரியா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஜாங்கிரி புளியறதுக்காக பருத்தி துணிலையோ இல்ல காடா துணிலையோ ஊதுபத்தி அளவுக்கு சின்னதா நெருப்புல ஓட்டைய போட்டு காஜா எடுத்து துணியை தயார் பண்ணி வச்சுக்குவோம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்சிருந்த அரிசியவும் உளுந்து கூடவே சேர்த்து ஆட்ட ஆரம்பிச்சிருவோம். ஜாங்கிரிய பாகல ஊற வைக்கிறதுக்காக 1.5 கிலோ கற்கண்ட தண்ணி ஊத்தி பாகா காய்ச்சி எடுத்துக்குவோம். கற்கண்டு கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு தேக்கரண்டி பாலை சேர்த்தா அழுக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்படி வர அழுக்க மட்டும் தனியா வடிச்சு எடுத்துருவோம். இதுக்கு பாகுபதம் பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். இப்ப பாகுல 3 தேக்கரண்டி ரோஜா சாறு கொஞ்சம் குங்கும பூவை சேர்த்து விட்டுருவோம். ஜாங்கிரிய சுடுறதுக்காக எண்ணெயை காய வச்சிருவோம். மாவை நல்லா பதமா அரைச்சாச்சு. நிறத்துக்காக கொஞ்சம் நிறமையை சேர்த்துருவோம். அரைச்ச மாவை தண்ணியில சேர்க்கும் போது மிதந்தா சரியான பதத்துக்கு வந்ததா அர்த்தம். இந்த பதத்துல தான் மாவும் நமக்கு தேவை. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது மட்டும்தான் ஜாங்கிரியை சுத்த முடியும். எண்ணெய் சூடு அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி சரியா ஜாங்கிரியை சுத்த முடியாது. ஜாங்கிரியை 2 பக்கமும் எண்ணெயில திருப்பி விட்டு வேக விட்டுருவோம்.
எண்ணெயில நொர அடங்கி ஜாங்கிரி வெந்ததும் பாகுல எடுத்து போட்டுருவோம். ஜாங்கிரியை நல்லா 2 நிமிஷம் பாகுல முழுக விட்டு ஊற விட்டோம்னா ஜாங்கிரி சாப்பிட தயாராயிடும். இதே மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்ட எல்லா மாவுலையும் ஜாங்கிரியை சுட்டு எடுத்துக்குவோம். ஜாங்கிரியும் ஜிலேபியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறு இனிப்புன்றது பல பேருக்கு தெரியாது. தீபாவளி சமயத்துல தமிழ்நாட்டுல அதிகமா செய்யக்கூடிய இனிப்புனா அது ஜாங்கிரி தான். இத பார்க்கும் போது எவ்வளவு அருமையா இருக்கோ, சாப்பிடும் போது அதை விட அருமையாவே இருக்கும். இது தமிழர்களோட பாரம்பரிய உணவுல ஒண்ணு.